கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் தமிழ் திரு குருமணிகண்டன் அவர்கள் கருத்துரை வழங்குவார். இது பெரும்பாட்டன் பேரரசன் பெரும்புலின் முத்தையின் பொற்பாதம் போற்றி சாதி சமநிலையற்ற இந்த சமூகத்திலே சமநீதி சமர் புரிய வந்த சமநீதி போராளி அவர்களை வணங்குகிறேன். எனக்கு முன்பாக கருத்துரையை வழங்கி அமர்ந்திருக்கின்ற மாநில மாவட்ட நிர்வாகிகள் அத்துணை பேருக்கும், இங்கே அனுமதியும் பாதுகாப்பும் வழங்கிக் கொண்டிருக்கின்ற காவல்துறை நண்பர்களுக்கும் உளவுத்துறை நண்பர்களுக்கும், உணர்வு எழுச்சியோடு இங்கே குழுமி இருக்கின்ற எனது உயிரினும் மேலான உறவுகள் அத்துணை பேருக்கும் KKSின் அன்பு தம்பி குருமணிகண்டனின் அன்பு நிறைந்த வணக்கங்கள். நீ விடுதலை பெற வேண்டுமானால் நீ கை கொள்ள வேண்டிய மிகப்பெரிய ஆயுதம் அரசியல் என்ற ஆயுதம் என்கிறார் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். அந்த பேர் ஆயுதத்தை ஒரு அரை நூற்றாண்டு காலத்திற்கு மேலாக ஒரு சமூகம் கையில் எடுக்காதனுடைய விளைவு இன்று தெருக்கோடிகளிலே நின்று கொண்டு தெரு தெருவாக வீதி வீதியாக நம்மோடு நம் அளவிலே வாழக்கூடிய சமூகங்கள் எல்லாம் 30 ஆண்டுகளுக்கு முன்பாக பேசிய அரசியலை ஒவ்வொரு தெருவிலும், ஒவ்வொரு திண்ணையிலும், ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும், ஒவ்வொரு நாடாளுமன்ற தொகுதியிலும் பேச வேண்டிய தேவை ஏற்பட்டிருக்கிறது. காரணம் என்ன தெரியுமா? அரை நூற்றாண்டு காலமாக நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் இந்த அரசியல் என்ற ஆயுதத்தை கையில் எடுக்கல. தலைவர் எப்போதுமே சொல்வார், ராமன் ஆண்டால் என்ன, ராவணன் ஆண்டால் என்ன, எனக்கு கவலையே கிடையாது என்று வெந்ததை தின்னுட்டு விதி வந்தால் சாவர சாதியாக இந்த சாதி இதுவரை இருந்தது. அதனால என் அன்பார்ந்த பெரியோர்களே, அரசியலில் இந்த சமூகம் கவனம் செலுத்தாதனுடைய விளைவு உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடு இந்த இந்திய திருநாடு. இந்த இந்திய திருநாட்டில் சட்டம் இயற்றக்கூடிய அவையிலே, நாடாளுமன்ற அவையிலே சுதந்திர இந்தியாவின் 76 ஆண்டு கால வரலாற்றில் ஒரே ஒரு முத்திரையர் கூட மாநிலங்களவை எம்பியாக நாடாளுமன்ற மண்ணை மிதிக்கவில்லை என்பது எவ்வளவு பெரிய சமூக அநீதி. என்ன சொல்றேனே தெரியாம கையை தட்டுறது, விசில் அடிக்கிறது. பேசி முடிக்கிற வரைக்கும் யாருமே விசில் அடிக்காதீங்க. இன்னும் விசில் அடிச்சுக்கிட்டே இருந்தோம்னா இன்னும் 1000 KKS வந்தாலும் சரி, கடைசி வரை கூப்புல நின்று விசில் அடிக்க தான் விடுவான். உங்களை விசில் அடிக்க தான் விடுவான். என்ன சொன்னேனே தெரியல. ஏண்டா 76 ஆண்டு காலமா உங்களை MP ஆக்க விடாம வச்சிருக்கான் அந்த அதிமுகவும் திமுகவும் அப்படின்னு சொல்லும் போது ரோசம் வர வேணாம்? விசில் எப்படி வரும்? 76 வருஷமா மாத்தி மாத்தி நம்ம தாத்தனும் பாட்டனும் பெரியப்பனும் சித்தப்பனும் அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் ஓட்டு போட்டானே. உங்கள் சமூகத்தில் இருந்து ஒருவதாவது நாடாளுமன்ற மண்ணிற்கு சென்றார்களா? மாநிலங்களவை எம்பியாக நாடாளுமன்ற மண்ணை மிதித்தார்களா? மக்களவை எம்பியாக 3 பேர், 76 வருஷத்துல 3 பேர். அதுதான் நம்ம துண்டு பிரசுரங்கள்லாம் தாய்மார்கள் சகோதர சகோதரிகள் எல்லாரும் படிச்சீங்களான்னு தெரியல. இந்த பின்புறத்துல பாத்தீங்கன்னா நோட்டீஸ் இருக்குங்களா? இந்த பின்புறத்துல போட்டிருப்பாங்க. நோட்டீஸோட பின்னாடி பக்கம் திருப்பினீங்கன்னா துண்டு பிரசுரத்துல ஒவ்வொரு சமூகத்தினுடைய பட்டியல், தாழ்த்தப்பட்டோர் என்று சொல்லப்படக்கூடியவர்கள் 110 பேர் இந்த 76 ஆண்டுகள்ல நாடாளுமன்றத்திற்கு சென்றிருக்கிறார்கள். முக்குலத்தோர்கள் 88 பேர் இந்த 76 ஆண்டு காலத்தில் நாடாளுமன்றத்திற்கு சென்றிருக்கிறார்கள். வன்னியர்கள் ஒரு 79 பேர் சென்றிருக்கிறார்கள். இப்படி ஒவ்வொரு சமூகமும், ஏன் இந்த தமிழகத்திலேயே வெறும் 10,000 அல்லது 15,000 மக்கள் தொகை கொண்ட இசை வேளாளர்கள் கூட 11 பேர் நாடாளுமன்றத்திற்கு சென்றிருக்கிறார்கள் நாடாளுமன்ற எம்பியாக. நாட்டுக்கோட்டை செட்டியார்கள் என்ற ஒரு சமூகம் இருக்கிறது. காரைக்குடி பகுதியில் மட்டும் ஆளுவார்கள். அந்த நாட்டுக்கோட்டை செட்டியார் சமூகத்திலிருந்து கூட 18 பேர் நாடாளுமன்ற உறுப்பினராக சென்றிருக்கிறார்கள். ஆனால் தமிழகம் முழுவதும் பறந்து விரிந்து வாழக்கூடிய சமூகம்
1,25,00,000 பேர் தமிழகத்திலே, தமிழக மக்கள் தொகையிலே 15% பேர் முத்தரையர்கள். அப்படி இருந்தும் இந்த சமூகத்தால் வெறும் 3 பேர் மட்டும்தான் நாடாளுமன்ற மண்ணை மிதித்திருக்கிறார்கள். இந்த சமூக அநீதியை பற்றி அதிமுக பேசாது, திமுக பேசாது, வேற எந்த கட்சியும் பேசாது. உங்களின் சொந்த கட்சி தமிழர் தேசம் என்ற கட்சி தான் பேசும். இது நாள் வரை உங்கள்கிட்ட வாக்கு கேட்டு வந்திருக்கிற எந்த கட்சியாவது பேசி இருக்கிறதா? இந்த தகவலை சொல்லி இருக்கிறார்களா? கிடையாது. உங்கள்கிட்ட வாக்கு கேட்டு வர்ற கட்சி அவங்களுடைய மாவட்ட செயலாளர்களா உங்களை எத்தனை பேர் ஆக்கியிருக்காங்க தெரியுமா? அந்த பட்டியல் தெரியுமா? திமுகவுடைய அனுதாபிகள், திமுகவிற்கு வாக்களிப்பவர்கள் இங்கே இருப்பீர்கள். திமுகவுடைய கட்சி ரீதியாக 77 மாவட்டங்கள் இருக்கிறது. இந்த 77 மாவட்டங்களுக்கும் ஒரு மாவட்ட செயலாளர், 77 மாவட்ட செயலாளர்கள் கட்சி ரீதியாக திமுக போட்டிருக்கிறார்கள். அப்படி போட்டிருப்பதிலே கொங்கு வேளாள கவுண்டர்கள் 15 பேர், வன்னியர்கள் 15 பேர், முக்குலத்தோர்கள் 16 பேர். உங்கள் சமூகத்திற்கு எத்தனை பேர் தெரியுமா மாவட்ட செயலாளர்கள்? ஒரே ஒருத்தர். நீங்கள் காலங்காலமாக வாக்கு செலுத்துகிற திமுக அவர்களது கட்சியிலே உங்களுக்கு வாய்ப்பு வழங்கி இருப்பது மாவட்ட செயலாளராக ஒரே ஒரு நபருக்கு. நாய்க்கு எலும்பு துண்டை தூக்கி போடுற மாதிரி, இந்தா வச்சுக்கோ, இல்லனா சண்டை போடுவேன். நாய்க்கு எலும்பு போடலன்னா என்ன பண்ணும்? குறைக்கும், கடிக்க வரும். வாயை பொத்திக்கிட்டு இருறான்னு தூக்கி ஒரு மாவட்ட செயலாளர். சரி, அதிமுக பெரிய சமூக நீதி அமைப்பா அப்படின்னு கேட்டோம்னா அங்கேயும் ஒரே ஒரு மாவட்ட செயலாளர் தான். அங்கே ஒரு 76 மாவட்ட செயலாளர்கள் இருக்கிறார்கள். எல்லா சமூகத்திற்கும் வாரி வாரி வழங்கி இருக்கிறார்கள். 14 பேர், 15 பேர், 18 பேர்னு. ஆனா முத்தரையர்கள் அங்கே ஒரே ஒருத்தர் தான் மாவட்ட செயலாளர். அப்ப எதுக்கு காலம் பூரா நம்ம ஓட்டு போடணும்? ஏன் ஓட்டு போடணும்? அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் கட்சியிலையும் வாய்ப்பு வழங்க மாட்டீங்க, ஆட்சியிலையும் வாய்ப்பு வழங்க மாட்டீங்க. ஆட்சி வந்தா அதிமுக ஆட்சிக்கு வந்தாலும் சரி, திமுக ஆட்சிக்கு வந்தாலும் சரி, ஒரே ஒரு அமைச்சர், ஏதாவது ஒரு ஆவாத போவாத துறை கொடுத்து தொலைணுமே அப்படின்னு கொடுக்கிறது ஒரே ஒரு துறை. இப்ப ஒரே ஒரு அமைச்சர் இருக்கார் சுற்றுச்சூழல் துறையில, தெரியுமா அது உங்களுக்கு? திமுக அமைச்சர். இது மாதிரி எந்த ஆட்சி வந்தாலும் சரி ஒரே ஒரு அமைச்சர் தான். சரி, இதையெல்லாம் பேசுறமே, நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்களும் நம்ம பிரதிநிதித்துவத்தை பெற்று அமைச்சர்களாக ஆகிறவர்களும் நம்முடைய கோரிக்கைகளை பத்தி பேசுவாங்கன்னா பேச மாட்டாங்க. மதுரை மாவட்டம் மேலூர்ல அண்ணன் பெரிய பிள்ளான் அவர்கள் போன அதிமுக ஆட்சியப்ப அவர் எம்எல்ஏ, ஆளுங்கட்சி எம்எல்ஏ, இப்பவும் எம்எல்ஏ தான், இப்ப எதிர்கட்சி எம்எல்ஏ, அப்ப ஆளுங்கட்சி எம்எல்ஏ. வரலாற்றுல எப்படி ஒரு சேர நாடு இருந்ததோ, சோழ நாடு இருந்ததோ, பாண்டிய பல்லவ நாடுகள் இருந்ததோ, அதே போல முத்தரையர் நாடு என்று ஒரு தனி நாடு இருந்தது. ஒரு 2000 ஆண்டு கால வரலாற்றுக்கு சொந்தமான இந்த சமூகம், அதிலே பேரரசர் பெரும்பிடுகு முத்தரையருடைய ஆட்சியை பற்றி சொல்லும் போது வரலாற்று ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார்கள், பேரரசர் பெரும்பிடுகு முத்தரையருடைய ஆட்சி காலம் வரலாற்றின் பொற்காலம் என்று சொல்கிறார்கள். அப்படிப்பட்ட பேரரசர் பெரும்பிடுகு முத்தரையருடைய வரலாற்றை பாட புத்தகத்தில் சேர்க்க வேண்டும் என்று அண்ணன் பெரிய பிள்ளான் பேசல. நல்லா தெரிஞ்சுக்கங்க, இது நாள் வரை மறைக்கப்பட்ட வரலாறாக இருக்கக்கூடிய முத்தரையருடைய வரலாறை பாட புத்தகத்திலே சேருங்கள் என்று அவர் பேசவில்லை. மாறாக பசும்பொன் முத்துராமலிங்க தேவருடைய வரலாற்றை பாட புத்தகங்களே எப்போது சேர்ப்பீர்கள் என்று கேட்டார். அப்போ நம்மாளுன்னு எல்லா பயிலையும் ஓட்டு போட்டு அனுப்பிச்சுட்டா அவன் போய் அங்க என்ன வேலை பார்க்கறாங்கன்னு பாத்துக்கோங்க. சரி, இன்னொரு கேள்வி கேட்டாரு அதே சட்டமன்ற கூட்டத்தொடர்ல. எனக்கு முன்னாடி பேசின அமைப்பு செயலாளர் பேசினார் பாருங்க, பாரி வேட்டை நடத்துவதற்கான அனுமதி. அதை பேசும்போது இதே திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய அன்றைய அமைச்சர் என்ன பண்ணார் தெரியுங்களா? ஏன் பாரி வேட்டெல்லாம் இந்த நவீன காலத்துல நடத்தி தான் ஆகணுமான்னு சிரிச்சுக்கிட்டே கேட்டார். ஆப்பிள் சின்னத்துக்கு ஓட்டு கேட்டவர் திண்டுக்கல் சீனிவாசன் நினைக்கிறேன். அவர் கேட்கிறார், ஏன் பாரி வேட்டையெல்லாம் இப்ப நவீனமா கம்ப்யூட்டர் எல்லாம் பண்ண முடியாதான்னு கேட்கிறார். பாருங்க அப்ப எப்படி இருக்குன்னு.
உங்களுக்கானவர்கள் சட்டமன்றத்திலே இருந்தாலே ஒழிய வேற யாராலும் இந்த கோரிக்கைகளை பத்தி பேச முடியாது. என்ன பேசியிருக்கணும்? முத்திரையருடைய வரலாற்று பாரம்பரியம் பாரி வேட்டை, முத்திரையருடைய வரலாற்றோடு ஒன்றி போனது வேட்டை என்பது. வேட்டை சமூகம் தான் முத்திரைய சமூகம். அப்படிப்பட்ட சமூகத்திற்கு வருடத்தில் ஒருமுறை அவர்களுடைய பாரம்பரிய நிகழ்வாக வேட்டையாடுவதற்கு அனுமதி வழங்க வேண்டும். இதுதான் ஒரு ஒற்றை கோரிக்கை. அதிமுக திமுக உறுப்பினராக இருந்தால் கொறடாவிடம் அனுமதி பெற வேண்டும். ஐயா, பாரி வேட்டையை பத்தி பேசிக்கலாமாங்கய்யா அப்படின்னு கேட்கணும். இதே நீங்கள் இங்கே தமிழர் தேசத்தவர் ஒருத்தவரை சட்டமன்றத்திற்கு அனுப்பினீர்கள் என்று சொன்னால் எந்த அனுமதியும் இல்லாம சட்டமன்றத்தில் எந்திரிச்சு தனிநபர் தனி கவன ஈர்ப்பு தீர்மானம் நிறைவேற்றுவார். முத்திரையருடைய பாரம்பரிய திருவிழாவான பாரி வேட்டைக்கு அனுமதி வழங்க வேண்டும் அப்படின்னு சட்டமன்றத்தில் பேசுவார். அப்ப நீங்க யாரை தேர்ந்தெடுத்து அனுப்பணும்? உங்களுடைய உண்மையான பிரதிநிதி தமிழர் தேசம் கட்சியினரை தேர்ந்தெடுத்து அனுப்பணும். திமுகவில் இருக்க முத்திரையர் பேச மாட்டாங்க, அதிமுக இருக்க முத்திரையர் பேச மாட்டாங்க. எல்லா கட்சியும் அப்படிதான் செய்யுது. வன்னியர்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது களத்துல பாட்டாளி மக்கள் கட்சி தான் நிக்குது. அதிமுக இருக்க வன்னியரோ திமுக இருக்க வன்னியரோ நிக்கல. பறையர் சமூகத்திற்கு ஒரு பிரச்சனை வரும்போது பறையர் சமூகம் அதிமுக திமுக இருக்கவர்கள் பறையர் சமூகத்திற்காக நிக்கல, விடுதலை சிறுத்தைகள் தான் இருக்கிறார்கள். அப்போ உண்மையான பிரதிநிதி, உங்களுடைய உண்மையான பிரதிநிதி யார்? தமிழர் தேசம் கட்சியினர், வீர முத்திரையர்கள். இத தெளிவா உள்வாங்கிக்கணும். அப்புறம் இப்ப பேசினவர் சொன்னாரு, பாரி வேட்டை நடத்தினவர், பாரி வேட்டை அனுமதி வாங்கி தரேன்னு கூட்டம் போட்டவர் யார் தெரியுமா? எங்க ஊர் எம்பி, பெரம்பலூர் நாடாளுமன்றத்தினுடைய எம்பி ஐயா பச்சமுத்து பாரிவேந்தர்னு சொல்லுவாங்க. அவங்க பையன் தலைமையில, ரவி பச்சமுத்து தலைமையில நடந்துச்சு அந்த கூட்டம். வேட்டைக்கு அனுமதி வாங்கி தரவுடனே நம்ம ஆளு பூரா கிளம்பிட்டான், நாயை தூக்கி தோல்ல வச்சுக்கிட்டு, வாங்கடா நம்ம ஆளு ஒருத்தன் வந்துட்டான் போலன்னு. நான் என்ன கேட்கறேன்னா, தவறா சொல்லல, உடையாருக்கும் வேட்டைக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? வளையனுக்கும் வேட்டைக்கும் சம்பந்தம் இருக்கிறது. உடையாருக்கும் வேட்டைக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? அண்ணன் சொன்ன மாதிரி 5 வருஷம் எம்பியா இருந்தீங்க. பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியில 5 வருஷம் எம்பியா இருந்தாரு. ஒரு முறை கூட தொகுதி பக்கம் வந்தது கிடையாது. இன்னைக்கு கூட நானும் என் தலைவரும் வேட்டையை மடிச்சு கட்டிக்கிட்டு ஒரு வேட்டை நாயை பிடிச்சுக்கிட்டு வேட்டைக்கு போவோம். ஐயா ரவி பச்சமுத்து அவர்களால நாயை இழுத்து பிடிக்க முடியுமா? தெம்பு அதுக்கு முதல்ல இருக்காத. நாய் இழுவைக்கு கீழே விழுந்துடாம இழுத்து பிடிக்க முடியுமா? ஆனா அவர்கள் கூட்டம் நடத்துறான், நம்மால் கிளம்பி போறான். அவங்க கூட்டம் நடத்துறதுக்கு நம்மால் கிளம்பி போறான். இதை விட ஒரு கொடுமை என்னன்னா, ஐஜேக்கு இந்திய ஜனநாயக கட்சியோட முத்திரையர்களை இணைக்கிறானா ஒரு குடிகார பெயர். திருச்சியில ஒருத்தன் ஒரு நாளைக்கு சாயந்தரமா சாப்பிடுறதுக்கு கட்டிங் சரக்கு வாங்கி கொடுத்தீங்கன்னா எதை வேணும்னாலும் இணைப்பாங்க. ஐஜேகே கட்சிக்கும் முத்திரையர்களுக்கு என்னடா சம்பந்தம்? காட்டி கொடுக்கிறது கூட்டி கொடுக்கிற வேலையை செய்ய அந்த ஜாதியில பிறந்துட்டு. பெரம்பலூர் நாடாளுமன்றம் முத்திரையர்கள் 32%, 38% பெரும்பான்மையாக வாழுகிற நாடாளுமன்றம். அந்த நாடாளுமன்றத்தை முத்திரையர்கள் இருந்து பிடுங்கி எரிஞ்சிட்டான். மறுபடியும் நிரந்தரமா பிடுங்கி எறியணும்னு நினைக்கிறான். அதுக்குதான் என்னன்னே தெரியாத குழந்தைகள்லாம் கூட்டிட்டு கொடியை பிடிச்சுக்கிட்டு, குழந்தைகள என்னத்துக்கு கூட்டி போயிருக்கானே தெரியாது. SRM ஹோட்டல்ல கொண்டு போய் முத்திரையர்கள் எல்லாம் ஐஜேகேல இணைஞ்சார்கள். கொடுக்கிற 5 ரூபா 10 ரூபாய்க்கு ஒரு கோட் இருக்கு. இதையெல்லாம் தெளிவாக நம் மக்கள் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும், யாரெல்லாம் இந்த சமூகத்தை ஏமாத்துறான்னு. அதை தாண்டி நீங்களும் தேர்தல் நேரத்தில் இப்ப எல்லா கதையும் கேட்டுக்கிட்டு நம்ம ஆளுக்கு உரிய பிரதிநிதித்துவம் இல்ல, நம்ம நாடாளுமன்றத்துக்கு போகல, சட்டமன்றத்துல குறைவான எண்ணிக்கையில இருக்கும், அதனால நீங்க தமிழர் தேசத்தை ஆதரிக்கணும்னு சொல்லும் போது கேட்டுக்கிட்டு இங்கே உட்கார்ந்துட்டு தேர்தல் வரும்போது போய் நான் அதிமுக, நான் திமுக, என் சித்தப்பன் அதிமுக நிக்கிறாப்ல, என் பெரியப்பன் திமுக நிக்கிறாப்லன்னு சொன்னீங்கன்னா இன்னும் ஒரு 100 வருஷம் ஆனாலும் உங்களை தான் திருத்தவே முடியாது. கடைசி வரைக்கும் இப்படியே தான் உட்கார்ந்து இருக்கணும். எந்த சமூகமும் இப்படி ஒரு தவறை செய்வதில்லை. தலைவர் எப்போதும் சொல்வார்,
தமிழகத்தில் பெரும்பான்மை முத்தரையர் சமூகம், ஆனால் தேர்தல் வந்தால் வாக்கு செலுத்துவதிலே சிறுபான்மை முத்தரையர் சமூகம்னு. அதை மாற்றணும், மாற்ற முயற்சி செய்யணும். இந்த நத்தத்துலதான் ஒற்றுமையா இருந்தா என்னென்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு இங்க களத்துல நிரூபிச்சிருக்கோம். என்ன நிரூபிச்சிருக்கோம் தெரியுமா? பெரும்பாலும் பொது உடைமை இயக்கங்கள், கம்யூனிஸ்ட் இயக்கங்கள்னா குடியேறும் போராட்டம்லாம் நடத்துவான். சாலை வசதி இல்லைன்னு குடியேறும் போராட்டம் நடத்தினாங்க. என்ன ஊர் அது? புளியம்பட்டி. சரி பண்ணி கொடுத்தாங்களா? உடனடியா சரி பண்ணி கொடுத்தாங்க. ஒற்றுமையா போராட்ட களத்தில் போராடியனுடைய விளைவு, அதான் போராட்டத்தினுடைய சுவை. நிறைவேற்றி கொடுத்தாங்களா? எப்படி புரிஞ்சிச்சு? டோல்கேட்ல போஸ்டர்லாம் கிழிச்சுட்டான். சும்மா விடல, கிழிச்சு விட்டானே மறுபடியும் ஒட்டல, களத்துல போய் நின்னாங்க. ஏன்டா கிழிச்ச அயோக்கிய பையல, ஏன்டா விவசாயி கிட்ட காசு வாங்குற அயோக்கிய பையல, புதுசா டோல் போட்டிருக்க, ஒவ்வொரு கண்ணாடியும் ஒரே ஒரு கல்லு தாண்டா எனக்கு செலவு, ஆனா உனக்கு ஒரு 10,000 20,000 செலவுன்னு போய் களத்துல நின்னாங்க. உங்களுக்காக வழக்கு வாங்க கூட தயாராக தம்பிகளை தயார் செய்து வைத்திருக்கிறார் அண்ணன் அவர்கள். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் தேர்தல் நேரத்தில் ஒரே ஒரு வாக்கு. இந்த வாக்கை உங்களுடைய வாழ்க்கையை, வாழ்வியலை மாற்றுவதற்காக நாங்கள் கேட்கிறோம். நான் பேச வரும்போது சகோதரர் சங்கிலி அவர்கள், அன்னை போலீஸ் நெருக்கடி கொடுக்கறாங்கண்ணே, அத கொஞ்சம் பேசுங்கண்ணே, எங்களை கண்காணிக்கிறாங்கண்ணே, ஐஜி ஆபீஸ்ல இருந்து ஆள் போட்டிருக்கான்னு எங்கூர் எஸ்ஐ சொல்றாங்கண்ணே, நான் வெடிகுண்டு வச்சிருக்கேன், துப்பாக்கி வச்சிருக்கேன்னு சொல்றாங்க. உன்னையாவது இப்ப சொல்றாங்க, என்கிட்ட இருக்குன்னே புடிச்சு காமிச்சாங்க, எங்க இருந்து கொண்டு வந்தாங்கன்னே தெரியல. இவன் வெடிகுண்டு வச்சிருக்கான், துப்பாக்கி வச்சிருக்கான், அருவா கத்தி வச்சிருக்கான்னு திடீர்னு இறங்கின காரை விட்டு இறங்கணும்னு எடுத்து காட்டுறான். இதெல்லாம் நீங்க வச்சிருந்ததுன்னு எனக்கு தெரியாமையே. அதனால நீங்க வச்சிருக்கலன்னு சொன்னாதான் நீங்க வேலை செய்யலன்னு அர்த்தம். நீங்க வச்சிருக்கீங்கன்னு போலீஸ் சொல்லுதுன்னா நீங்க சரியாக களப்பணி ஆற்றுகள் என்று சான்றிதழ் வழங்குகிறார்கள். காவல்துறை உங்களுக்கு சான்றிதழ் வழங்குது உங்களை கண்காணிப்பதன் மூலம். எப்பவுமே சொல்வேன், ஒரு தேசிய இனத்தின் விடுதலைக்காக போராடிய தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்களையே தீவிரவாத இயக்கமாக தடை செய்யப்பட்ட இயக்கமாக அறிவித்திருக்கிற இந்த தேசத்திலே ஒரு சமூகத்திற்காக போராடுகிற நம்மளை ரவுடின்னு கூட சொல்லனா நம்ம ஒழுங்கா போராடலன்னு அர்த்தம். யோக்கியமா அந்த சமூகத்துக்காக நிக்கலன்னு அர்த்தம். உங்களெல்லாம் கண்காணிக்கிறாங்கன்னு சந்தோஷப்படுங்க. லிஸ்ட்லயே வச்சுட்டாங்க A+ கேட்டகரி. ரவுடி எல்லாம் பிரிச்சிருப்பாங்கல்ல, A கேட்டகரி, A++ கேட்டகரி, அப்புறம் A கேட்டகரி, அப்புறம் B கேட்டகரி, C கேட்டகரி, இப்படி வச்சிருப்பாங்க. போலீஸ்ல வச்சுட்டாங்க A++ன்னு. என்ன எங்க போய்கிட்டு இருக்கார், என்ன கலர் டிரெஸ் போடுறார், என்ன கலர் வேட்டி கட்டுறார், எல்லாத்தையும் கேட்கிறான். எத்தனை மணிக்கு வீட்டுக்கு போவார், எத்தனை மணிக்கு தூங்குவார், தலைவர் எத்தனை மணிக்கெல்லாம் போவார், தலைவர் எங்கெங்க போறார், எல்லா விஷயத்தையும் காவல்துறை கண்காணிக்குது. அதனால அதை பத்தி எல்லாம் கவலையே படாதீங்க. நம்முடைய கவலை எல்லாம் எதை நோக்கி இருக்க வேண்டும் என்று சொன்னால், நாடாளுமன்றத்திற்கு இந்த சமூகத்தை அனுப்ப வேண்டும், சட்டமன்றத்துக்கு இந்த சமூகத்தை அனுப்ப வேண்டும். அதை தாண்டி நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் உள்ளாட்சி மன்றத்திலே நாம் நிறைந்து கிடக்க வேண்டும். 12,500 சொச்சம் ஊராட்சிகள் இருக்கிறது, கிராம ஊராட்சிகள். இந்த கிராம ஊராட்சிகள்லாம் முத்தரையர்கள் பெரும்பான்மையாக இருக்கிற இடத்தெல்லாம் 10 வீட்டுக்காரன் பஞ்சாயத்து தலைவரா இருப்பான். 10 வீடு தான் இருக்கும். அங்கே அதிக பெரும்பான்மையாக இருக்கிறது முத்தரையர்களா இருப்பாங்க. ஆனா தலைவர் யாருன்னா 10 வீட்டுக்காரன். இந்த நிலைமையை மாற்றணும். மலைகளை காப்பதா இருந்தாலும் வளையம்தான், கடல்களை காப்பதா இருந்தாலும் வளையம்தான். மலைகளில் வன வேட்டை ஆடுவதும் வளையம்தான், கடல்கள்ல மீன் வேட்டை ஆடுவதும் வளையம்தான். இயற்கையோடு ஒன்றி வாழ்பவர்கள். மலை பிரதேசங்கள்ல நம்மை ஆண்டு கொண்டிருக்கிற கட்சிகள் ஒரு ரோடு கூட போட்டு தரதில்ல. வனத்தை காத்து நிக்கிறோம். என்னைக்காவது ஒரு வளையனால வனத்துக்கு பிரச்சனை வந்திருக்கா? வனப்பகுதிகளில் கல்குவாரி வச்சு நடத்திருக்கானா? மலையெல்லாம் வெட்டி எடுத்திருக்கானா? எந்த வளையனாவது அதை செஞ்சிருக்கானா? எந்த முத்திரையனாவது அதை செஞ்சிருக்கானா? இயற்கைக்கு புறம்பான வேலை, சட்டத்திற்கு புறம்பான வேலை. கஞ்சா கடத்துறானா, சரக்கு விற்கிறானா, வேற தொழில் ஏதாவது பண்றானா? தர்மத்திற்கு புறம்பாக சமநீதியாரின் தம்பிகள் ஒருபோதும் நிக்க மாட்டான். தர்மத்துக்கு புறம்பா நிக்கவே மாட்டான். அதனால காவல்துறை இதை குறித்து சந்தேகம் கொள்ள தேவையில்லை. நாம அரசியல் களத்துல அடுத்த கட்டத்தை நோக்கி நிக்கணும். எல்லாரும் எந்த கூட்டணி உறுதி பண்ணிட்டீங்களா? கூட்டணி அமைச்சாச்சா? என்ன பண்ண போற? எந்த களத்துல நிக்கிறீங்க? எம்பியா எந்த தொகுதியில நிக்கிறீங்க?
ஒண்ணும் வேணாம். 10 தொகுதிக்கு வேட்பாளர் தயாரா இருக்காங்க. திண்டுக்கல் தொகுதி உட்பட, திண்டுக்கல் பாராளுமன்ற தொகுதி உட்பட 10 தொகுதிக்கு வேட்பாளரை தயார் செய்து விட்டோம். நாங்கள் தனியாகத்தான் பரீட்சை எழுத தயாராக இருக்கிறோம் என்று இங்கே முரசொலிக்கிறோம். தனியா நிற்போம். எந்த அரசியல் கட்சிக்கு இந்த துணிச்சல் வராது. எனக்கு முன்னாடி பேசின பொதுச் செயலாளர் சொன்னாங்க, நாங்க திருமயத்திலே நிற்கும் போது அதிமுக திமுகவை எதிர்த்து தலைவர் அவர்கள் களமாடினார்னு. அந்த வரலாற்றை மறுபடியும் செய்ய போறோம். எப்படி செய்ய போறோம்? 10 தொகுதியில அதிமுகவோ திமுகவோ பிஜேபியோ காங்கிரஸோ எந்த கட்சியினாலும் சரி எதிர்த்து நிக்கிறோம். 1000 ஓட்டா 2000 ஓட்டா தொகுதிக்கு 10,000 ஓட்டா பிரிச்சாலும் சரி, ஜெயிக்கிறவன் தோப்பான், தோக்கிறவன் ஜெயிப்பான். இந்த மாற்றத்தை சமநீதியாரின் தம்பிகளால் மட்டும்தான் உருவாக்க முடியும் என்று சொல்லி, நேரம் குறைவாக இருக்கிறது அன்பார்ந்தவர்களே, தட்டி எழுப்புவோம் தமிழர்களை, கட்டி முடிப்போம் தமிழர் தேசத்தை. நன்றி. நன்றி நன்றி நன்றி. அடுத்தபடியாக